உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறோம். நியூமன் மிஸ்டர் ஊழியத்தின் சார்பாக உங்கள் மத்தியிலே இந்த நேரத்திலே ஒரு வார்த்தையை மாத்திரம் சிந்தித்து கடந்து செல்ல விரும்புகிறேன். ரோமருடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, கிரேக்கருக்கும் அந்நியருக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்திலே தெளிவாக எடுத்துரைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கடனாளி என்று சொல்கிற தலைப்பை நாம் நிச்சயமாக உணர வேண்டும். உலக பிரகாரமான கடனாளை குறித்து தான் நாம் அதிகமாக சிந்திப்பது. ஆனால் வேதத்திலே தெளிவாக சொல்லப்படுகிற கடன் அழகாக சொல்லப்படுகிறது. இந்த கடன் சுவிசேஷத்தை அறிவிக்காத கடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் எல்லார் மேலும் விழுந்த ஒரு கடமையாகிய கடனை நிச்சயமாக இந்த உலகத்திற்கு வெளிக்காண்பிக்க வேண்டிய ஒரு பாரத்தை, ஒரு தாகத்தை, ஒரு வாஞ்சியை, ஒரு விருப்பத்தை நமக்கு இந்த நாட்களில் ஆண்டவர் தர வேண்டும். கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்ததின் முக்கியத்துவமே நாம் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் மந்தையில் சேர்ப்பதற்காக, அவர்களுடைய ஆடுகளை நாம் மேய்க்கும்படியா இந்த நாட்களில் அழைத்திருக்கிறார். ஆகையினாலே சுவிசேஷ பாரம் கொண்டவர்களாய் எப்படி பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை செயல்படுத்தினாரோ அதே போல நாமும் இந்த நாட்களிலே கிறிஸ்துவின் மந்தைக்குள் சேர்ப்பதற்காக நம்முடைய கால்கள் மான் கால்களைப் போல தீவிரித்து ஓடவும், நம்முடைய கால்கள் கர்த்தருடைய பணிக்கென்று ஓடத்தக்கதாக தேவன் அதற்குரிய அனுகூலங்களை செய்து நம் வாழ்வில் அதை மேன்மையாய் நிறைவேற்றும்படியாய் நம் கர்த்தருக்குள்ளாக ஆயத்தப்படுவோம். நிச்சயமாய் தேவராஜ்யத்திற்கு ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் அவருடைய மந்தையில் சேருவதற்கு நாமும் சுவிசேஷத்தை கடனாளிகள் என்கிற நினைப்போடு அதை செயல்படுத்த முயற்சிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் அதற்குரிய பலனையும் மேன்மையும் நம்முடைய வாழ்விலே தந்து வழி நடத்துவாராக. ஆமென்.